guys, welcome back to our channel Vernica Voice. இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோயினா அவளோட அம்மா கிட்ட எனக்கு செம்மையா பசிக்குது, ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவளோட அம்மாவா அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோட ட்ரௌசர் எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினா அட அது என்னோடது தாமா, போட்டா நல்லா காத்தோட்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அது அவளோட அம்மாக்கு போட்டு வேற காமிக்கிறா. அவளோட அம்மாவா அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்களா என்கிட்ட பொய் சொல்லாத, அந்த பக்கத்து விட்டு சொங்கி பையன் உன் கூட தானே ஸ்டே பண்ணிருக்கான்னு சொல்ல ஹீரோயினா அப்படிலாம் எதுவும் இல்லன்றா. போய் அந்த சொங்கி பையனை லவ் பண்ணி தொலைக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா எம்மோ நான் அவனை லவ் பண்ணலாமான்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மாவா நல்லது, அவனை மாதிரி ஒரு வெட்டி பையனை லவ் பண்ணி என்ன மாதிரி லைஃப் லாங் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. இப்ப ஹீரோயினா அவளோட அம்மாவை பார்த்து சும்மா தொணன்னு அந்த ஒரு வெல் செட்டில் ஆன பையனை நான் லவ் பண்ணாலும் அவன் என்ன திருப்ப லவ் பண்ணுவானா சொல்லு அப்படின்றா. என்கிட்ட காசு இல்ல, நல்ல பேக்ரவுண்ட் இல்ல, இதெல்லாம் வச்சு என்ன ஒருத்தன் எப்படிமா லவ் பண்ணுவான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோக்கு ஏதோ குக் பண்ணி கொடுக்கறான். அத பார்த்த ஹீரோவா ஐய என்ன இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டா இங்க பாரு, உனக்கு விதவிதமா குக் பண்ணி போட நான் ஒன்னும் ஹீரோன் கிடையாது, சாப்பிட்டா சாப்பிடு இல்லன்னா பட்னி கேடான்னு சொல்லிட்டு அவன் சட்டியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா அவன் கிட்ட நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா, அதுல நீ தோத்துட்டா நான் கேக்குற ஃபுட் எல்லாம் செஞ்சு தரணும்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டுமே ஒத்துக்கிறான். என்ன கேம்னு பார்த்தா நெத்தியில சுண்டி விளையாடுறதா ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோக்கு ஒரு சுண்டா அவனதான் ஹீரோ சுருண்டு போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ அவனுக்கு சுண்டா அவன் குத்துக்கல்லாத்தான் உட்கார்ந்துருக்கான். இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா அது மண்டையா இல்ல கருங்கல்லாடான்னு சொல்லி நினைச்சிருப்பான். இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி விளையாடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோனோட அம்மாவா நான் இன்னைக்கு கிளம்ப போறேன், ஃப்ரிட்ஜ்ல எல்லாத்தையுமே வச்சிருக்கேன், நீ ஒழுங்கா சாப்பிடு ரெஸ்டட்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. இப்படியே ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோவையும் ஹீரோனோட ஃப்ரெண்டையும் பார்த்தா மண்டையோ உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னுமே விளையாடிட்டு உட்கார்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் வருது. அத படிச்ச அவனா ஹீரோனோட அம்மா கிளம்புறாங்களான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோவா என்னால அவங்கள போக விட முடியாது, இது எனக்கு கிடைச்ச லாஸ்ட் சான்ஸ்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்றதுக்காண்டி போறான். ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவனை தடுத்துறான். அவனா ஹீரோ கிட்ட உனக்காண்டிதான் ஹீரோயின் இவ்வளவு கஷ்டப்படுறா, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோன்றான். அவனை பார்த்து ஹீரோவா அட லூசு பயல, அவ உன்னை நல்லாவே ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோவா நம்பவே மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயினா அவளோட அம்மா கிட்ட மணியை கொடுத்து தாத்தா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காருல, அவருக்காண்டி இத செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோனோட அம்மாவா கொஞ்சம் மணி எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு இத வச்சு உன்னோட லோனை கட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோனோட அம்மா வீட கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோனோட போன்ல லோன் கட்டலன்ற அந்த மெசேஜ பாத்திருப்பாங்க. இப்ப அவங்களா ஹீரோயின் கிட்ட நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த மணியை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினா அவளோட அம்மாக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோவா உன்னோட அம்மாக்கு நீ ஒரு கிட்னாப்பர்னு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான் ஹீரோயின் செம்மையா ஃபீல் ஆகி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்த ஹீரோவா நீ ஏந்தி அழுகுறா, நான் தாண்டி அழுகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா என்னோட அம்மா எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னைக்கு உன்னால நான் அவங்க கிட்டயே பொய் சொல்லிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் கிட்னாப் பண்ணிருக்கவே கூடாது, இவ்வளவு செலவும் ஆயிருக்காது, என்னோட அம்மாக்கு நான் மணியும் கொடுத்திருப்பேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு புலம்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா ஆத்தாடி ஆத்தா, நம்ம புலம்புறதை விட இவ புலம்பல் 4 நாளைக்கு போகும் போலயேன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கான். அவ செம்மையா அழுதுட்டு இருக்கா. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம ஹீரோயினை அணைச்சு பிடிச்சு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். போன ஹீரோனோட அம்மா திருப்ப வந்து ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிடுறா. அவங்கள அங்கிருந்து இழுத்துட்டு போக பாக்குறா. ஆனா ஹீரோனோட அம்மாவா ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. இப்ப ஹீரோட வாயில துணியெல்லாம் அடைச்சு வச்சு அவனோட கை எல்லாத்தையுமே கட்டி வச்சிருக்காங்க. இங்க ஹீரோனோட அம்மாவா ஹீரோயின் கிட்ட அவன் ஒரு ஆக்டர் தானேன்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு ஆக்டர் உன்னோட வீட்டுல எப்படி, அதுவும் நான் அடைச்சு புடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தானு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்றோம், அவனோட கம்பெனில ஒத்துக்கல, அதுதான் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு செம்மையா பொய் சொல்லிட்டு இருக்கா. அவளோட அம்மாவா இதை எவனாச்சும் சுனாமில உட்காந்து சுண்டல் சாப்பிடுவான், அவன் கிட்ட போய் சொல்லு, நான் டைரக்டா ஹீரோ கிட்டயே கேக்குறேன்னு சொல்லிட்டு அத ஹீரோ கிட்ட கேக்குறதுக்காண்டி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனோட அம்மாவா ஹீரோ கிட்ட போயிட்டு இவ சொல்ற எல்லாமே உண்மையா, நீ இவள லவ் பண்றியான்னு சொல்லிட்டு ஷாக்கா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா இட்லிக்கு
நம்மள தானே சட்னி ஆக்குவாங்க, போச்சு செத்தோன்னு சொல்லி நினைக்கிறா. இப்ப ஹீரோவா ஆமா அவ சொல்றது உண்மைதான், நாங்க 2 பேருமே லவ் பண்றோம்னு சொல்லும் போது அத ஹீரோனோட அம்மாவால மட்டும் இல்ல ஹீரோனாலேயே நம்ப முடியல. நெக்ஸ்ட் ஹீரோனோட அம்மாவா நீ அவளோட பாய் ஃப்ரெண்ட்னா அவ எதுக்கு உன்னை கட்டி வச்சிருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிடறான். இப்ப ஹீரோயினா போதும் போதும் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோனோட அம்மாவால சுத்தமா நம்பவே முடியல, ஒரு ஆக்டர் என்னோட பொண்ணை லவ் பண்றாரான்னு சொல்லிட்டு செம்மையா சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்கள ஹீரோயினை பார்த்து ஆமா நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா நான் ஒர்க் பண்ற கம்பெனிக்கு ஹீரோ மாடலா வந்தா அப்படிதான் எங்களுக்குள்ள பழக்கம் ஆச்சுன்னு சொல்லி அடிச்சு விடு காசா பணமான்ற அளவுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கா. அவளோட அம்மாவா என்னோட பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே பேசிட்டு இருந்தத ஹீரோனோட ஃப்ரெண்டுமே பாத்துறான். அவனா சோகமா உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட பேசுறதுக்காண்டி போறா. அவனா ஹீரோயின் கிட்ட நான் கேட்டதெல்லாம் உண்மையா, ஹீரோ நிஜமாவே ஆக்டர் தானான்னு சொல்லும் போது ஹீரோயினுமே அவன் கிட்ட உண்மையை ஒத்துக்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா எல்லா உண்மையுமே சொல்றதுக்காண்டி போறா. ஆனா அவனா எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போறான். சட்டுன்னு ஹீரோயினா அவனோட மண்டல அடிச்சு விட்டுறா. இப்ப பார்த்தா ஹீரோக்கு ஜோடி காட்டா அவன் பக்கத்திலேயே அவளோட ஃப்ரெண்டையுமே கட்டி போட்டுறா. இப்ப ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்ட பார்த்து என்ன மாப்பு வச்சால ஆப்பு, இத தானடா நான் அப்போல இருந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவை தப்பா அடிச்சது அவன் மயங்கி விழுந்ததுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோனுக்கு கால் வர ஹீரோயின் அட்டென்ட் பண்ணி பேசுறா. அவளோட ஆபீஸ்ல இருந்துதான் அந்த கால் வந்திருக்கும். ஹீரோயினா ஒழுங்கா ஆபீஸ்க்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சாரி நான் ஆபீஸ்க்கு போகணும், நீ உட்கார்ந்து டிவி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு போட்டு விட்ட அதே சேனலையே போட்டு விட்டுட்டு போறா. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா எனக்கு பண்ண எல்லாத்தையும் இவனுக்கும் பாரபட்சம் இல்லாம பண்றாயா, வை பிளட் சேம் பிளட்னு சொல்லி நினைச்சிருப்பான். இப்ப ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்ட பார்த்து என்னை விட உனக்கு ஷாக் கொஞ்சம் அதிகம் தான், ஏன்னா நீ அவளை லவ் பண்றீல அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க ஹீரோயினும் மிர்ரும் ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்காங்க. அத பத்தி பேசினதுக்கு அப்புறம் மிர்ரா ஹீரோனை பார்த்து நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போலாமான்னு சொல்லி கூப்பிடுறான். வேகமா ஹீரோயினா இல்ல எனக்கு வீட்ல நிறையவே ஒர்க் இருக்குன்றா. அப்ப மிர்ரா நானே உன்னோட வீட்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். இங்க ஒரு மீடியா பர்சனா ஹீரோட மேனேஜர் கிட்ட ஹீரோ நிஜமாவே பிரேக் எடுத்திருக்கானா இல்ல காணாம போயிட்டானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னீங்க, ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவனை பத்தின நியூஸ் இல்லையேன்னு சொல்லும் போது அதை கேட்ட அந்த மேனேஜரும் சீராவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சீராவா வேகமா ஹீரோ என்னோட வீட்டுல தான் ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த மீடியா பர்சன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. சீராவா நாங்க 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போறோம், அதனால லிவிங் டுகெதர்லாம் பெரிய விஷயமே இல்லையேன்னு சொல்லும் போது அத அந்த மீடியா பர்சன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இங்க ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்ட பார்த்து விடுப்பா கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அவ செய்யற சாப்பாடு எல்லாம் செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோவை பார்த்து நீ சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறியா என்ன அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவா நீ ஏண்டா இப்ப பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனா டிவிய காமிக்க அதுல ஹீரோவும் சீராவும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோட மைண்ட் வாய்ஸா இது என்னடா எனக்கே தெரியாத புது பொருளையா இருக்குன்ற மாதிரியே முடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவா என்ன அவுத்து விடு, இந்த நியூஸ் நாடி என்னோட ஜாபுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் தெரியுமான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன அவுத்து விட்டா நீ கேக்குற மணி எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்லும் போது அவனா எனக்கு மணி எல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவா ஆக்ட்ரஸ் கூட உன்னை இன்ட்ரோ தரேன்னு சொல்லும் போது அவனா நீ மூன் கூட எனக்கு இன்ட்ரோ தருவியான்னு சொல்லும் போது ஹீரோ பண்ணி தொலைக்கிறேன் என்ன ஃபர்ஸ்ட் அவுத்து விடுன்றான். நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்டோட நாட்டை அவுத்து விடுறான். அவன் பாட்டுக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போக ஹீரோவா ரொம்பவே ஷாக்கா எங்கடா போற என்ன அவுத்து விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா மிர்ரை ஏமாத்திட்டு ரோட் சைட்லயே இறங்கிக்கிறா. அவனா சரி ஓகே அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு நடந்து வரா. மிர்ரா அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஒரு வழியா ஹீரோனோட வீட்டையுமே கண்டுபிடிச்சிடுறான். இப்ப ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட காணோம். அவளோட ஃப்ரெண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காண்டி வந்திருப்பான். அவனா போலீஸ் கிட்ட ஹீரோவை கிட்னாப் பண்ணிட்டாங்க, அந்த கிட்னாப்பரை எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா ஹீரோவை கும்முன்னு கும்மிட்டு எங்க அவன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த போலீஸா அது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனோட டோரை யாரோ நாக் பண்ண ஹீரோயினா ரிமோட் எடுத்து ஹீரோட கழுத்துல வச்சுட்டு கத்தினா குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் அங்க வந்திருப்பான். ஹீரோயினா நீ போலீஸ கூட்டிட்டு வந்திருப்பான்னு சொல்ல அவனா ஃபர்ஸ்ட் டோரை ஓபன் பண்ணு அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கலான்றான். பயந்து ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணா அங்க போலீஸ்
போலீஸ்லாம் இல்ல, அங்க ஹீரோனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் நிக்கிறான். அவனை பார்த்த ஹீரோவா, அட பிக்காளி பயலே, எங்கடா போலீஸ், நீ மட்டும் ஒண்டிக்கட்டையா வந்திருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனை மாட்டி விடுறதுக்காண்டி தான் போயிருப்பான். ஆனா அவன் ஹீரோன் மேல வச்சிருந்த லவ்வால அவளை மாட்டி விட முடியல. அந்த போலீஸ் கிட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா பேட்மேன் தான் ஹீரோவை கடத்தி இருக்கான்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்பதான் ஹீரோனுக்கு உசுரே வருது. நெக்ஸ்ட் ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா சாரி உன்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்லும் போது அதுக்கு அவனா சரி விடு பரவாயில்லன்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினா ஹீரோ கிட்ட செம்ம ஷாக்கா, எதுக்காண்டி என்னோட அம்மா கிட்ட நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு போய் சொன்னான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா, நான் உண்மையை சொல்லியிருந்தா மட்டும் உன்னோட அம்மா உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருப்பாங்களா? இல்ல அதுக்காண்டி தான் சொல்லலன்றான். நெக்ஸ்ட் ஹீரோவா அவகிட்ட என்ன ரிலீஸ் பண்ணி என்னோட மேரேஜ் பத்தின தப்பான நியூஸை நான் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, ஒருவேளை நான் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டா நீ என்ன மாட்டி விட மாட்டான்னு நான் எப்படி நம்புறதுன்றா. அதுக்கு ஹீரோவா, இங்க பாரு, என்னால எப்பவோ எஸ்கேப் ஆயிருக்கலாம், ஆனா நான் உனக்காண்டி தான் எஸ்கேப் ஆகாம இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவா, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை, ப்ளீஸ் என்ன ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனை பார்த்து, அன்னைக்கு வியட்நாம் போகணும்னு சொன்னீங்க, எதுக்காண்டி அப்படி சொன்னேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினா, இந்த ப்ராப்ளத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காண்டி தான் அப்படி சொன்னேன். ஹீரோ காண்டியே என்னோட கையில இருந்த மணி எல்லாமே செலவாயிடுச்சு, இப்ப என்னோட கையில சுத்தமா எந்த மணியுமே இல்லங்கிறா. அவனை ஏண்டா கிட்னாப் பண்ணோன்னு நான் டெய்லியுமே அழுதுருக்கேன், அவனால எனக்கு நிறையவே லாஸ் ஆயிடுச்சுன்றா. அவன் மட்டும் என்னோட லைஃப்ல இல்லன்னா எனக்கு மணி ப்ராப்ளமே இருந்திருக்காது, நான் என்னோட லோனை அடைச்சிருப்பேன், என்னோட அம்மாக்குமே மணியை கொடுத்திருப்பேன்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோனோட ஃப்ரெண்டா, இதுக்காண்டி நீ வியட்நாம் போக வேண்டாம், இந்த கடன் எல்லாமே அடைக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றா. ஆனா ஹீரோயினா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறா. அதுக்கு அவனா, இதெல்லாம் நான் உனக்காண்டி மட்டும் தான் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். இத கேட்ட ஹீரோனுக்கு ஒண்ணுமா புரியல. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி அவனோட அப்பா கம்பெனிக்கு ஒர்க் ஆண்டி போறான். ஆனா அவரா அவனோட கண்ணத்திலேயே 4 சப்புன்னு கொடுத்து அனுப்புறாரு. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். அத பார்த்த ஹீரோவா, இங்க பாரு, என்னாலதான் ஹீரோனுக்கு இவ்ளோ கஷ்டம், என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுடு, அவ சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா அவளோட ஒர்க்குக்காண்டி கிளம்புறா. அவளோட ஃப்ரெண்ட பார்த்து ஹீரோட பாஸ்போர்ட்டை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஹீரோட பாஸ்போர்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அங்க ஒரு மெடல் மாதிரி இருக்கும், அதை எடுத்து ஹீரோ அவனை அடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவா அவளோட ஃப்ரெண்ட அடிச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் சோகமா பஸ்ல வந்துட்டு இருக்கா. இங்க ஹீரோவா விட்டா காணும்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுறான். ஹீரோயினா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவை காணோம். செம்மையா ஷாக் ஆயிடுறா. நம்ம ஹீரோவை தேடுறதுக்காண்டி ஹீரோயின் கிளம்புறா. ஆனா அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினை தடுத்துறான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோ ஹீரோனோட ஃப்ரெண்ட அடிக்கிறதுக்காண்டி வரான். ஆனா ஹீரோனோட ஃப்ரெண்டா, நான் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன், நீ இங்க இருந்து இப்ப எஸ்கேப் ஆகலான்றான். இப்ப ஹீரோவா ஹீரோனோட ஃப்ரெண்ட பார்த்து, நான் தான் உன்னை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டேன்னு அவகிட்ட போய் சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட, நான் தான் ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ரொம்பவே சோகமா ஹீரோனோட அம்மாக்கு கால் பண்ணா. அவளோட அம்மாவா, என்ன வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஹீரோ கூட சண்டையா, அதெல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயினா, நான் உன்னை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு செம்மையா தேம்பி அழுதுட்டு இருக்கா. இங்க ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்றான். அவங்களா ஏதாச்சும் எமர்ஜென்சியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஹீரோனை பத்தி போட்டு கொடுக்கலான்னு போறான். அதுக்கப்புறம் அவனோட கால்ல போட்டிருக்க சாக்ஸ பார்த்துட்டு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஒரு வாட்டி ஹீரோவா தூக்கம் வராம அங்கிட்டு இங்கிட்டுமா புரண்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா அவன் கிட்ட ஒரு சாக்ஸ கொடுத்து, இத போட்டுக்கோ, இது உன்னை கதகதப்பா வச்சுக்குன்றா. ஆனா ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறான். ஹீரோயினா அவனோட காலை பிடிச்சு அந்த சாக்ஸ அவனுக்கு போட்டு விடுறா. இப்பவுமே அந்த சாக்ஸ தான் ஹீரோ போட்டிருக்கான். அதனாலேயே அவனுக்கு ஹீரோயினை மாட்டி விட மனசே வரல, காலை கட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோ அவனோட மேனேஜரை மீட் பண்றான். அவர்கிட்ட, இவ்வளவு நாள் என் கூட இருக்கீங்க, நான் லெட்டர் எழுதுற பர்சனே இல்லன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கோவப்படுறான். அவரா ஹீரோ கிட்ட, நீ வந்தத மிருக்கிட்ட சொல்லலாமான்னு சொல்லும் போது அதுக்கு அவனா, இப்போதைக்கு அவன் கிட்ட எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இங்க ஹீரோயினா அவ திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான், என்னோட சோலி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டே இருக்கா. நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு ஆசைதான்றா. என்னன்னு பார்த்தா மீட்டை குக் பண்ணி சாப்பிடுறதுதான். அத சோகமா சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிடறப்பவே இதெல்லாம் ஜெயில கிடைக்காதுல்லன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. அவளோட ஃப்ரெண்டா, இப்ப எதுக்கு இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்றான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினா, இன்னைக்குதான் நான் உன்னை பாக்குற லாஸ்ட்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோவா ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண போறான். அவனுக்கு ஹீரோயினா அவனுக்காண்டிய திங்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்ச சீன் அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரிங்க்ஸ் எடுக்கும் போது அவனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரியே இருக்க. திரும்பி பார்த்தா யாரோ கத்தியோட ஹீரோவை
கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவன் கூட ஹீரோ ரொம்பவே போராடிட்டு இருக்கான். ஆனா அந்த பயல ஹீரோவை புடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இப்பதான் ஹீரோக்கு பாஸ்ட்ல நடந்த சீன் ஞாபகம் வருது. ஹீரோ அன்னைக்கு மிர்ர மீட் பண்ணதான் போயிருப்பான். அவனை மீட் பண்ணிட்டு ஹீரோ வெளியில வர்றப்போ ஹீரோக்கே தெரியாம ஹீரோவை ஒருத்தன் பின்னாடி நின்னு அடிச்சிருப்பான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போறப்பதான் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட அடி வாங்கி மயங்கி விழுந்திருப்பான். நம்ம ஹீரோனுக்கு முன்னாடியே ஹீரோவை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அது இப்ப ஹீரோக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. இப்ப ஹீரோவா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்கும்போது அந்த பயலா கத்திய வச்சு ஹீரோ முதுகுலையே சொருகி விட்டுறான். இங்க ஹீரோயினா நானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆக போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டா என்ன போலீஸ் உன்னை தேடி வரல, அதுக்கப்புறம் நீ ஏன் இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா நான் தப்பு செஞ்சிருக்கேன், தண்டனையை அனுபவிச்சே ஆகணும், எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, என் கைய கொஞ்சம் புடிச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு கைய நீட்டுறா. அவளோட கையுமே புடிச்சுக்கிறாங்க. லாஸ்ட்ல பார்த்தா அவ கைய புடிச்சது அவளோட ஃப்ரெண்டு கிடையாது, ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோ தான் அவ முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கும் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் ஒண்ணுமா புரியல. ஹீரோ அப்படியே மயங்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ரெண்டு பேருமே ஹீரோவை எழுப்புறதுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க ஹீரோவை கொலை பண்ண வந்தவன் இது எல்லாத்தையுமே தூரமா நின்னு பாத்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.